அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் தாளில் 4வது நல்ல பாடல், வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை துதிக்கலாம். 4வது நல்ல பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ் ஹalleluya. வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. அஞ்சாதே என் மகனே, நாம் அழுகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழுகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தயவுசெய்து பைபிள் எடுங்களேன். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். அதனால நினைவு கூறுறோம். எப்படி பண்ணாங்கன்றத பண்ணக்கூடாதா? யோசித்து பாருங்க. எப்படி பண்ணாங்கன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல 113வது பக்கம். அதுல வசனங்கள் 35 வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு 38வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும்
உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். எப்படி புகழ்ந்தாங்க சொல்லுங்கம்மா? மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அந்த அளவுக்கு சத்தம், ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க இருக்க முடியல, அந்த அளவுக்கு சத்தம் போட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதனால நீங்க சத்தமா பாடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம் சத்தமா தான் இந்த ஆராதனை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். அதனால மைண்ட்ல வச்சுக்கின்னு தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக 6வது பாடலை பாட போறோம். மிகுந்த சத்தத்தோடு பாட போறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 6வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவரை நாம் புகழ்வோம், அவரை போற்றுவோம். அவருடைய நாமமே பூமி எங்கும் மிகவும் உயர்ந்தது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். 2வது சரணம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பு
காப்பதில் வல்லவர் மனதுருக்கம் வல்லவர் உன் நிறைவா இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நிறைவா இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாம் நன்றாக கரங்களை தட்டி தாவீதின் குமாரனுக்கு தாவீதின் குமாரனுக்கு தாவீதின் குமாரனுக்கு தாவீதின் குமாரனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தாவுக்கு இயேசு மகாராஜாவுக்கு ஓசன்னா அல்லேலூயா. அதே உற்சாகத்தோடு எழும்பி இந்த பண்ண நம்ம ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya எல்லா கண்களையும் மூடி ஸ்தோத்திரம். ஏங்க அவர் இந்த பவனி வரணும் யோசித்து பாத்தீங்களா? ஏன் ஸ்தோத்திரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வரணும்? ஸ்தோத்திரம் ஏன் தெரியுமா? உன் நினைவாய் அவர் இருக்கின்றார். உன் நினைவாய் இருக்கின்றார். அவனை மீட்கும்படியாக, மீட்கும் பொருளாக தம்மையை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல இறங்கி வந்தபடினாலதான் இன்றைக்கு சந்தோஷமா அந்த பண்டிகையை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இறங்கி வராதிருந்தால் பண்டிகையும் கிடையாது, சபையும் கிடையாது, நீயும் கிடையாது, நானும் கிடையாது. இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணை மூடி அந்த அருமையான ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமா கரங்களை தட்டி அவரை பாடி கொண்டாட போகிறோம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழப்படுகிற உன்னதமான நாமம். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. சபை பாடு அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா
ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், சொல்லலாமா? யோர்தானின் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை. அறிக்கை செய்து பயமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சத்தமா ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அவர் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிற ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாரும் ஓசன்னா அறிக்கை செய்ய. ஜெயம் நமக்கு, வெற்றி நிச்சயம் உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். சொல்லுங்க, என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்தே, குருத்தோலை கையில் எடுத்தே, நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, அறிக்கை செய்து. இயேசு வெற்றி சிறந்தார், நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சத்தம் வரலையா? வெற்றி முழக்கம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. இப்ப எப்படி பாடுங்க? ஓ, பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். சொல்லுங்க, பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன்.
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை இப்படி திறந்து வெற்றி சிறந்த ஆண்டவரை ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. சத்தம் போதாது, சத்தமே வரல. ஆண்டவரை வாடலினா வாய் வராத போயிடும். சத்தமா ஓசன்னா ஜெயமே. பின்னாடி சத்தம் கேட்கல. ஓசன்னா ஜெயமே. பின்னாடி சத்தம் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா. கரங்களை தட்டி ரீபா லாபா ஷகதா லாபா ரீகானாபா ஷதுரிபா லாபா ரபா ரபா ரபா. Thank you மாஸ்டர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோவான் அழகாய் சொல்லுகிறார், நான் பரலோகத்துல ஒரு பெரும் கூட்டம் இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து குரு தோலைகளை கையில் பிடித்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களாம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது பரலோக பாஷைங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமாகுது, வெக்கமாகுது. ஊருக்கு அதெல்லாம் பேசுறீங்க. ஆண்டவரை துதிக்கணும்னா முடியல. ஊருக்கு வேலை செய்றீங்க, ஆண்டவருக்கு கை தட்டினா முடியல. அப்படியே மந்தமா நின்னுங்கிறீங்க. ஸ்தோத்திரம். எப்படிங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பார்? சர்ச்சுக்கு வந்து அறது பெருசு இல்லைங்க. சபைக்கு வந்துட்டேன்றது பெருசு இல்ல. சபையிலிருந்து ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போனன்றது தான் பெருசு. எப்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறாரு. அவர் தாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுலதான் ஆசீர்வதிப்பாரு. நீ அசட்டியா நின்று உன்னை சபிச்சுட்டு போயிடுவாரு. அதனால நான் சொல்லுவேன், ஆராதிக்க முடியலன்னா தயவுசெய்து வெளியே போயிடுங்க. சும்மா அங்க நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வந்துடும். அதனால ஆராதிக்க முடிஞ்சா ஆராதிக்கணும், இல்லைன்னா வெளியே போயிடணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல இறங்கி வருகிறார். கையை தட்டி ஓசன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிரித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீங்க அறிக்கை செஞ்சாதான் அது நடக்கும். ஸ்தோத்திரம். வாயினால் அறிக்கை செய்யாம எதுவுமே நடக்காது. ஸ்தோத்திரம். அதனால இந்த அருமையான நாள்ல தேவ சமயத்தில் நிக்கிறவங்க எப்போதும் எனக்கு வெற்றி உண்டு என்று அறிக்கை செய்யும் போது மாத்திரமே அது நமக்கு நடக்கிறதா இருக்கிறது என்பதை ஒரு நாள் மறந்து போகாம எப்போதும் அவரை பாடுவதில் அறிக்கை செய்வதில் நாம் எப்போதும் முந்திக் கொள்கிறவர்களா இருக்கணும். வெளியே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மை இறங்கி வந்து நம்மை ரட்சித்து நம்மை அழைத்து இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் இறங்கி வந்து நம்மளை ரட்சிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய கதை போய் முடிஞ்சிருக்கும். வெளியே சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும்
படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை சொல்லணும்? கிருபை என்னை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. பாடுங்க எங்கதான் சேர்ந்து. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கரங்கள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு, வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேன் வெளியில். உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி. உம்மை நம்பிடுவே, உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்களேன். உம்மை பின் தொடர்வே, உம்மை நம்பிடுவே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. பாடுங்க. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஆஹா, அல்லேலூயா, ஆஹா,
அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்லுங்க, எத்தனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. எல்லா வாயும் பாடட்டும். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. எல்லாரும் சேர்ந்து ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, 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 ஆராதனை. எல்லா கரங்களை அசைத்து ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பிதாவாகி தேவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம், பரிசுத்த ஆவியான தேவனை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. மீதியான முழுவதும் ஆண்டவனை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதா.